بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد هذا من فضل ربي ليشكر أم أكفر அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தினுடைய வாழ்க்கையில் நாம் வாழுகிற பொழுது நிம்மதியை மன அமைதியை தேடக்கூடிய மக்கள். எங்கெல்லாம் நிம்மதி கிடைக்கிறது, கொஞ்ச நேரம் எங்கெல்லாம் நிம்மதி கிடைக்கிறதோ அங்கு மக்கள் அலை அலை என அங்கு கூடக்கூடிய அந்த நிலையை நாம் பார்க்கிறோம். அதே போன்று உலகத்திலே அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள் சில பேர் புலம்பக்கூடிய புலம்பல்கள். நான் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமாக தொழுகை போன்ற வணக்கங்களை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன், ஆனாலும் கூட எனக்கு மன நிம்மதி இல்லாத ஒரு விதமான பரபரப்போடு கூடிய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதாக மன நிம்மதியை பொறுத்து புலம்பக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம். உலகத்தினுடைய யதார்த்தமான நிலைகளை தெரிந்து கொண்ட யாரும் இப்படிப்பட்ட புலம்பல்கள் அவர்களிடத்திலே இருக்காது. உலகத்தினுடைய யதார்த்தமான நிலை அல்லாஹ் தஆலா மரணத்தையும் ஹயாத்தையும் மௌத்தையும் ஹயாத்தையும் நாம் படைத்திருப்பது என்பது சோதனைக்காக என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். உலகம் என்பது தாருல் அமல், அமல் செய்யக்கூடிய செயல்படக்கூடிய இடமாக உலகம் என்பது இருக்கிறது. மறுமை என்பது தாருல் ஜஸா, கூலி வழங்கப்படக்கூடிய ஒரு இடம். சில பேர் நினைக்கிறாங்க, நான் அல்லாஹ்னு இருக்கிறேன், அல்லாஹ்வை தொழுகிறேன், அல்லாஹ்வை இபாதத்து செய்கிறேன், எனக்கு சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது, நான் தொழுகை போன்ற வணக்கங்களை பேணுதலோடு நிறைவேற்றுகிறேன், எனக்கும் கவலைகள் வருகிறது என்பதாக நினைக்கிறார்கள். அதே போன்று அநியாயங்கள் அக்கிரமங்கள் செய்யக்கூடியவர்கள் நன்றாக நிம்மதியான வாழ்க்கை வாழுகிறார்கள் என்று நினைக்கிறார்கள். உலகத்தினுடைய யதார்த்தமான நிலை என்பது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பொருளாதாரத்தை கொடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான், வறுமையை கொடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான், நோயை தந்தும் அல்லாஹ் சோதிப்பான், ஆரோக்கியத்தை தந்தும் அல்லாஹ் சோதிப்பான், வயோதிகத்தை தந்தும் அல்லாஹ் சோதிப்பான், அதே போன்று வாலிபத்தை தந்தும் அல்லாஹ் சோதிப்பான். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா பொருளாதாரத்திலே ரொம்ப உயர்வான நிலையிலே இருந்தவர்கள், மல்டி மில்லினியர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் அவர்களுடைய சொத்துக்கு முன்னால் ஒன்றுமில்லை. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொத்தை, பொருளாதாரத்தை, செல்வ வளங்களை தந்து அவர்களை சோதித்தான். அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்ந்தார்கள். நேர் எதிர்மறையிலே நாம் பார்க்கிற பொழுது ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வறுமையிலே மிக தாழ்ந்த நிலையிலே இருந்த சஹாபி. வறுமையை கொடுத்தும் அல்லாஹ் தஆலா சோதிப்பான். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா எல்லா நிலைகளிலேயும் சோதனைகளின் போது நாம் சோதனைகளுக்கு இடையிலேயும் நிம்மதியோடு வாழ வேண்டுமானால் 3 விஷயங்களை நாம் பின்பற்றினால் நாம் நிம்மதியோடு வாழலாம். முதலாவது நம்பிக்கை. கணவன் ஒரு மனைவியை மணமுடிக்கிறான் என்று சொன்னால் நம்ம மணமுடிக்கக்கூடிய பெண் நன்றாக இருப்பாள் என்று ஒரு நம்பிக்கை, நல்ல குடும்ப பெண்ணாக இருப்பாள். அந்த பெண் கைப்பிடிக்கக்கூடிய கணவனை பற்றி நம்முடைய கணவர் நன்றாக இருப்பார், நம்மளை நல்லா வச்சுக்குவார். அதே மாதிரி திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் நம்ம பிள்ளையை கட்டி கொடுத்தா நல்லா இருப்பான். அதே போன்று வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நாம் இன்னும் வியாபாரம் செய்தால் நன்றாக இருக்கும். இப்படி உலகம் சார்ந்த விஷயங்களில் நம்பிக்கை மேலானதாக இருக்கிறது. இந்த நம்பிக்கையை அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டும். சோதனைகளுக்கு இடையிலேயும் நிம்மதியாக வாழ வேண்டுமானால் முதலிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய அம்சம், நாம் நியாயமாக நடக்கிறோம், அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே நல்லடியானாக நாம் நடக்கிறோம், எனவே அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். உமைய தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது தவக்குல் கொண்டு நம்புவோம். அல்லாஹ்வின் மீது தவக்குலோடு, அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையோடு, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அந்த உதவியின் மீது நாம் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. எப்படிப்பட்ட நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் தௌரு குகையில படுத்து தான் உள்ளே போக முடியும். உள்ளே போயிட்டா ஆள் எந்திரிச்சு நிற்கலாம், எத்தனை பேர் வேணாலும் நிற்கலாம், ஆனால் படுத்து தான் உள்ளே போக முடியும். எப்படிப்பட்ட ஆபத்தான கட்டம்! குறைஷியர்கள் முஹம்மதுடைய தலையை கொண்டு வந்தால் 100 ஒட்டகம் என்பதாக அறிவிப்பு செய்திருந்த நேரம், தேடிக்கொண்டிருந்த நேரம், தேடி வந்துட்டாங்க. குறைஷியர்களுடைய கால் பாதங்களை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்துட்டு தான் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், குறைஷியர்கள் இதோ நிற்கிறாங்க, குனிஞ்சு பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் நாம் இருக்கிறது தெரிஞ்சிடும். அப்படிங்கிறது மாதிரி அந்த ஆபத்தான கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையான வார்த்தையை சொல்கிறார்கள். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, பயப்படாதீங்க, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். எப்படிப்பட்ட அபாயகரமான ஆபத்தான கட்டத்தில் சொன்னாங்க. இந்த மாதிரி நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது இருக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தினர்களை எல்லாம் அழைத்து கொண்டு பயணம் செல்லுகிற பொழுது நைல் நதி, பின்னால் பார்த்தால் ஃபிரௌனுடைய படை, இப்படிப்பட்ட நெருக்கடியான நேரத்தில், தப்பிப்பதற்கான எந்த விதமான வழிகளும் இல்லாத நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னமா ரப்பி சயஹ்தீன், என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான். இப்படி ஒரு ஆழமான நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது இப்படி ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களை அல்லாஹு தாலா சோதனைகளுக்கு இடையிலேயும் அவர்களை நிம்மதியோடு வாழ வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் என்ன வழங்குகிறானோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது, புலம்பாமல். அல்லாஹ் என்ன நமக்கான பொருளாதாரத்தை, நமக்கான லாப நஷ்டத்தை, நமக்கான இன்ன பிற விஷயங்களை அல்லாஹ் எதை வழங்குகிறானோ அதை அப்படியே பொருந்தி கொண்டு வாழ்வோம். இதிலே அல்லாஹ் தஆலா நிம்மதியை வைத்திருக்கிறான். மூன்றாவது, சோதனைகளுக்கு இடையிலேயும் நிம்மதியாக நாம் நம்முடைய மார்க்கத்தினுடைய பெரியார்கள், நபிமார்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், சோதனைகளுக்கு இடையிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வராத சோதனைகளா, நபிமார்களுக்கு வராத சோதனைகளா? சோதனைகளுக்கு இடையிலேயும் அவர்கள் நிம்மதியோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் கடைபிடித்த விஷயங்கள் இதுதான். அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை. இரண்டாவது, அவன் எதை தருகிறானோ, நோயை தந்தாலும் சரி, ஆரோக்கியத்தை தந்தாலும் சரி, கவலையை தந்தாலும் சரி, சந்தோஷத்தை தந்தாலும் சரி, லாபத்தை தந்தாலும் சரி, நஷ்டத்தை தந்தாலும் சரி, நான் உன்னுடைய அடியான், நீ எதை தந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலேயே மீண்டு கொண்டிருப்பது. இப்படி அல்லாஹ் தரக்கூடிய விஷயங்களை எந்த விதமான புலம்பலும் இல்லாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது. மூன்றாவது விஷயம், அவன் எப்படி நம்மை வைக்க விரும்புகிறானோ, அவன் எப்படி நாடுகிறானோ அப்படி நம்மை வைத்திருக்கிறான் அல்லவா, அந்த நிலையின் மீது சபுர் செய்வோம். வறுமையோடு வைத்திருக்கிறானா, அல்ஹம்துலில்லாஹ். பொருளாதாரத்தை நமக்கு தந்திருக்கிறானா விசாலமாக, அல்ஹம்துலில்லாஹ். நோயோடு வைத்திருக்கிறானா, அல்ஹம்துலில்லாஹ். ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறானா, அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சோதனைகளின் மீது பொறுமையை கடைபிடிப்பது, அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்வது, அவனுடைய உதவிகளின் மீது நம்பிக்கை இழக்காமல் இருப்பது. இரண்டாவது, அவன் வழங்கக்கூடிய விஷயங்களை எந்த விதமான புலம்பலும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொள்வது. மூன்றாவது, சபுர், பொறுமையை மேற்கொள்வது. இந்த மூன்று விதமான தன்மைகள் யாரிடத்திலே இந்த மூன்று விதமான தன்மைகள் கடைபிடிக்கப்படுமோ, கடைபிடிக்கிறார்களோ, அவர்களுக்கு சோதனையான இந்த உலகத்திலேயும் அல்லாஹ்வினுடைய சோதனைகளுக்கு இடையிலேயும் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை நம்முடைய சாலிஹீன்கள், முன்னோர்கள் நமக்கு காண்பித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய சோதனைகளின் மீது நம்பிக்கையும், அவனுடைய சோதனையை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும், அதன் மீது பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய தன்மைகளையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் உங்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக.